கொஞ்சம் நிதானத்தோட, பொறுமையோட, எச்சரிக்கையோட, கவனத்தோட கடந்து தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த சனி பெயர்ச்சி வருதுன்னே சொல்லலாம். கடந்த ஒரு 1 1/2 வருஷமாவே அஷ்டம சனி கடகத்துக்கு ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும், சனி அதிசாரத்திலயும், வக்ரத்திலயும் திரும்ப திரும்ப போயிட்டு வந்ததுனால, ஒரு நிலையான பலன்களை உங்களால அனுபவிக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இருந்தும் கடந்த ஒரு 2 வருஷத்துல கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு அடுத்த 2 1/2 வருஷத்தோட நாட்களை நீங்க நகர்த்துறதுக்கு தயாரா இருக்கணும். 8ஆம் இடத்து சனி என்பது கண்டிப்பா பல்வேறு விதமான சவால்களை உங்க முன்னாடி நிறுத்தும். குறிப்பா திருமணம் சம்பந்தமான விஷயம், காதல் சம்பந்தமான விஷயம், பழக்கவழக்கம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களுக்கு எந்த விஷயங்கள் சரி அப்படின்னு படுதோ அந்த விஷயங்களை நீங்க தெளிவான முடிவோடு எடுக்கணும். குறிப்பா உங்களுடைய மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடிய எந்த செயல்களையும் நீங்க செய்யக்கூடாது. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளையும் தயவு கூர்ந்து ஒப்படைக்க வேணாம். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தோடு, அமைதியோடு, கவனத்தோடு, எச்சரிக்கையோடு அடிகளை எடுத்து வச்சு ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு அனுகூலமான காலமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அஷ்டம சனி